பேக் டு எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து போய் நாட் கோல்டு கேம் தான் பார்க்குறோம். இது இந்த எபிசோட் 14. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம மாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. ஸோ ரெட் கலர் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேஸ் நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைனில் லெவலில் ஏற்றினேன். ஸோ லெவல் ஏற்றிட்டு இருக்கும்போது நம்மளோட ஈவி எவால்வ் ஆகிடுச்சு. ஸோ நல்ல வேலை பகல் எவால்வ் ஆனனால எஸ்பியான் வந்துருச்சு. ஸோ நைட் எவால்வ் ஆயிருந்தால் வேறு பக்கம் வந்திருக்கும். ஸோ நினச்ச மாதிரியே எஸ்பியான் வாஸ் ஹியர் கைஸ். ஸோ நம்ம டீமில் ரெண்டாவதாக அதனோட மேட்ச் எவால்வுக்கு போனது இந்த பொக்கிமான் தான். ஸோ எரக்ராஸ் வந்து அதுக்கு எவால்வே இல்லை கைஸ். ஸோ அதனால் அது ஃபஸ்ட்டு செகண்டு தான் நினைக்கிறேன். செகண்ட் ஆம்ப்ரஸ், தேர்ட் எஸ்பியான். ஸோ நாலாவது ஒரு பொக்கிமான் அதுவும் எவால்வ் ஆயிடுச்சு கேஸ். ஸோ இது முடிஞ்சோன்னே நான் இன்னொரு வாட்டி லெவல் அப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நம்மளோட இந்த பொக்கிமான் எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ நாலாவது பொக்கிமான். ஸோ அது என்ன பொக்கிமான் தெரிஞ்சால் சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய மூவ்லாம் கற்றுக்கிச்சு புதுசாக. ஸோ சைபீம் கற்றுக் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட குயில் லவா வாஸ் எவால்வ்டு கைஸ். ஸோ நாலாவதாக இந்த பொக்கிமான் தான் எவால்வ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொக்கிமான் தான் எவால்வ் ஆச்சு. ஸோ இப்போ இது வந்து டைப் ப்ளோஷனாக எவால்வ் ஆகிடுங்க. ரொம்ப முக்கியமான பாட்டாக தான் இருந்துச்சு. இந்த 3 பாட்டுமே ரொம்ப முக்கியமான பாட்டு கேஸ். ஸோ ஏன்னா 3 பாட்டுலேயும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பொக்கிமான் பிடிச்சோம். ஸோ அந்த மாதிரி நிறைய. ஸோ நான் இந்த இடத்துல தான் இருந்து எவால்வ் பண்ணேன். ஸோ தண்ணியிலே சுற்றிட்டு தான் நிறைய பொக்கிமான்லாம் மாட்டேங்க. ஸோ அது கூடலாம் சண்டை போடுறது தான் வேலையே. ஸோ இப்போதைக்கு எஸ்பியான் எவால்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம மாத்திரை வாங்கிட்டு போகணுங்க. ஸோ நம்மளோட ஆம்ப்ரஸ் இல்லை, நம்மளோட ஆம்ப்ரஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ லைட் ஹவுஸோட ஆம்ப்ரஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லை. ஸோ அதுக்காக மருந்து வாங்க வந்திருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சீக்ரெட் மெடிசன் தான் நினைக்கிறேன். ஸோ லைட் ஹவுஸ் பொக்கிமான் ட்ரபிளில் இருக்குது கைஸ். ஸோ அதை அவங்ககிட்ட சொன்னோன்னே ஒரு சீக்ரெட் பர்சன் கொடுத்தான். அதில் காசுலாம் எதுவும் கேட்கல. ஸோ எல்லா வீடியும் ஒரே நாள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்கள் கமெண்ட் எதுவும் படிக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இந்த ஃப்ளை மூவ் நமக்கு போன ஜிம்மில் கிடச்சிருக்கும். ஸோ அந்த போன ஜிம் முடிச்சுட்டு வந்தோன்னு வெளியில் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ளை மூவ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஜிக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பிஜி வேறு எந்த ஃப்ளைங் டைப்பும் இல்லை. ஸோ நம்ம ஃப்ளைங் டைப் கிடைக்கிறது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஏன்னா இன்னும் கொஞ்சம் இது போனதுக்கப்புறம் தான் ஃப்ளைங் டைப் நமக்கு கிடைக்கும். ஸோ அது மேபி இன்னும் ஒரு 10 எபிசோட் அந்த சைடு போனால் தான் கைஸ் நமக்கு ஃப்ளைங் டைப் போகிமான் மேபி சான்ஸ் இருக்குது. ஃப்ளைங் டைப் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இல்லைனா இல்லை. ஸோ இன்னொரு 2 பொக்கிமான் தான் கைஸ். ஸோ அது என்ன 2 பொக்கிமான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்றுத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்கும், அதுக்கப்புறமா க்ரீன் கலர் சம்திங் வரும். ஸோ இன்னொரு பொக்கிமான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலரில் தான் இருக்கும். அதுக்கு 2 எவால்வ் இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ கலராக மாறும், ஒன்று ரெட் கலராக மாறும். ஸோ அது என்ன 2 பொக்கிமான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளை பண்ணி இப்போ நம்ம இங்கே வரைக்கும் வந்தாச்சு கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய பிஜி எடுத்து வச்சுட்டு திரும்ப டென்டக்கல் எடுத்து பார்ட்டியில் வைக்க போகிறோம். ஏன்னா பிஜி லெவல் 2 தான் கைஸ் இருக்குது. இன்னொரு பிஜி இருக்குது. ஸோ அதுக்கு லெவல் 15 சம்திங் என்ன இருக்குது. ஸோ அந்த பொக்கிமான் எடுக்கிறது இந்த பொக்கிமான் எடுத்து இதுக்கு ஃப்ளைக்கு எடுத்து கொடுத்துட்டேன். சரி அப்படியே வச்சுக்கலாம் கொடுங்க. ஸோ அடுத்தவன் எடுக்கும்போது அந்த பொக்கிமான் எடுத்து அதுக்கு ஃப்ளைக் எடுத்து கொடுக்கலாம் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக லைட் ஹவுஸ் போகணும் கைஸ். ஸோ ஏன்னா லைட் ஹவுஸ் போனால் அங்கே தான் அந்த ஜிம்லேட்டர் இருக்கும். ஓடு என்று ஓடிக்கொண்டு இப்போ நம்ம ஓடிக்கிட்டே தான் கைஸ் இருக்கணும். நான் இந்த வீடியோவில் ஜிம் முடிச்சிடுவேன் நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்ம் முடிச்சிடுவேன் இந்த வீடியோலேயே. ஸோ இப்போதைக்கு இதுக்கு மூச்சு விடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆம்ப்ரஸ்க்கு ஸோ அதுக்கு இப்போ நம்ம மெடிசன் கொடுக்கணும். ஸோ மெடிசன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அது செம்ம பவர் ஆகிடுச்சு. ஸோ லைட் ஹவுஸில் அந்த லைட் எரியுது இப்போ தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அது வந்து போயிடுச்சு கேஸ் ஜிம்முக்கு. இப்போ நம்மளும் போக வேண்டியது தான். ஸோ நம்ம லிஃப்ட்டில் போகிறோம், அது படிக்கட்டில் போதும். அது நமக்கு முன்னாடியே அங்கே போய் சேர்ந்துட்ருக்கு கேஸ். ஸோ இதுதான் கேஸ் பொக்கிமான் கேமோட அதிசயம். இந்த கேம்னு இல்லை, எல்லா கேம்லேயும் அவ்வளோதான் கேஸ். அவன் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதில் பார்த்தோன்னே பஹுபா அவன் வந்து சஃபாரி ஜோன் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருந்தான். ஓப்பன் பண்ணிட்டானாமா, வந்து எப்போ விசிட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறான் கைஸ். ஸோ நான் கண்ணாடி தாத்தா கிட்ட பேசவே இல்லை. இங்கே யார் இருந்தாங்க, இவன் வந்துட்டு நீ அந்த ஜிம்மில் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றான். ஸோ இது வந்து ஒரு ஸ்டீல் டைப் ஜிம்மா கைஸ். ஸோ அசால்ட்டாக முடிச்சிடலாம். ஸ்டீல் டைப்புக்காகவே நம்மக்கிட்ட ஒருத்தக்கிறான். ஸோ ஜிம் லீடருக்கு முன்னாடி நம்மக்கிட்ட சண்டை போடுவான்னு பார்த்தா யாரும் சண்டை போட மாட்டான்றாங்க. எல்லாம் டேங்க் சொல்லி அனுப்புகிறாங்க.
ஸோ இது வந்து ஸ்டீல் டைப் ஜிம்மா, ஸோ ரொம்ப கோல்டாக இருக்குமா. ஸோ கோல்டு அழிக்கிறதுக்காகவே என்கிட்ட ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் டைப் லோஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ சூப்பர் சோனிக் போட்டேன், இதுவே பாதி போயிடுச்சு. சூப்பர் சோனிக் என்ற சை பீம் சரியான அட்டாக்கிஸ். ஸோ எஸ்பியான் வந்து இதுக்கப்புறம் எவால்வ் பண்ணுறது தான், இதுக்கப்புறம் லெவல் ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் அது இது. ஸோ நம்ம பேரலைஸ் ஆகிடுச்சு, நம்ம பேரலைஸ் ஆனாலும் அதுவும் பேரலைஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ அது எதுவும் என்ன தெரியல, ஏதோ மயாஜல்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு மேக்னமைட், 2 மேக்னமைட் கைஸ். ஸோ ஒரு மேக்னமைட் அழிச்சாச்சு, இன்னொரு மேக்னமைட். ஸோ 3வது என்ன போக்கிமான் மறக்காமல் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 போக்கிமான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 போக்கிமான் அது என்னென்ன போக்கிமான் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த போக்கிமான் என்னென்னு இதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்பியான் திரும்பவும் சூப்பர் சோனிக் அவ்வளோதான் செத்துடுச்சு கைஸ். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் எல்லா போக்கிமான் லெவல் ஏற்றிட்டேன். ஸோ அப்போ தான் அந்த போக்கிமான் எவால்வ் பண்ணுது. ஸோ இந்த போக்கிமான்லாம் எனக்கு தெரிஞ்சு 36, இப்போது 36ல் இருக்குது. ஸோ இந்த லெவல் ஏற்றுறதுக்கும் இன்னொரு ரீசனாக கூட வச்சுக்கலாம். ஸோ இத்தனை நாள் வீடியோ வராததுக்கு காரணம். ஸோ லெவல் ஏற்றுறது, ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அவங்க லெவல் ஏற்றுறாங்க கைஸ் வேலையே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்டரில் மைன்கிராஃப்டில் ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆர்ஆர் இது கூட போட்டிருந்தேன், அது சரியாக ரீச் இல்லை. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கணும் பார்த்துருந்துருங்க கைஸ். ஸோ 3வது போக்கிமான் ஸ்டீலட்ஸ். ஸோ இதுக்காகவே ஒருத்தன் இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 அடியில் செத்துருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் கைஸ். ஸ்டீலட்ஸ். ஸோ இதுதான் இதுக்கிட்ட இருக்கிறதே ஸ்ட்ராங்கான போக்கிமான். ஸோ இது லாவா பிளம்னு ஒரு அட்டாக் கற்றுந்துச்சு. சரி என்னன்னு போட்டு பார்த்தா ஒரே அட்டாக்கில் காலி ஆகிடுச்சு கைஸ். ஸோ ரொம்ப அக்ரெசிவாக இருக்கான் நம்மளோட டைப் லோஷன். ஸோ ஃபஸ்ட்டு சின்னக்கலால் நல்லா இருந்தான். ஸோ அதுக்கப்புறமா கோயில் லாவாவும் பரவாயில்ல கைஸ், கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்துச்சு. இப்போ இது ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. ஸோ ஓல்டு விராட் கோலியை பார்க்குற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ ஒரே அடி தான் அசால்ட்டாக முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ என்கிட்ட போய் பேசலாம். ஸோ கைஸ் இந்த இடத்துல பேரை படிக்காமல் வந்துட்டேன். ஸோ 2 ஜிம்லேயுமே பேரை படிக்கல, ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ அந்த ஜிம்மில் நான் அவனை பார்க்கவே இல்லை, இந்த கண்ணாடி கண்ணை. சரி கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுட்டா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தேன். அடுத்த பார்க்குறேன். அது வரைக்கும் until then டாடா பை ப்ளீஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் கலர் ஆர்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பை.